கோவையில் குப்பையிலிருந்து தங்க நகையை மீட்டு கொடுத்த தூய்மை பணியாளர்களுக்கு ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள ப்ளூ ஸ்டோன் தங்க வைர நகை நிறுவனம் சர்ப்ரைஸ் பரிசு வழங்கி கௌரவிப்பு. கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட கோவைப்புதூர் பகுதியைச் சேர்ந்த சிவகாமி என்பவர் இவர் தனது 6 பவுன் தங்க நகையை தவறுதலாக மருந்து பையில் போட்டு வைத்திருந்த நிலையில் அவரது மருமகள் வீட்டை தூய்மை செய்யும் பணியின் போது தங்க நகை இருந்த கவரை தவறுதலாக குப்பையில் போட்டு தூய்மை பணியாளரிடம் கொடுத்தார். இந்நிலையில் சுமார் 1 டன் அதிகமாக இருந்த குப்பையில் இருந்த குப்பைகளை தூய்மை பணியாளர்கள் சிலர் மீட்டு நகை உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். தமிழகம் முழுவதும் கவனம் ஈர்த்த சம்பவத்தை தொடர்ந்து தூய்மை பணியாளர்களின் பணி அர்ப்பணம் குறித்து பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள ப்ளூ ஸ்டோன் தங்க மற்றும் வைர நகை விற்பனை நிறுவனம் சுமார் 3.5 லட்சம் மதிப்பிலான தங்க நகைகளை மீட்டு உரிமையாளரிடம் கொடுத்து தூய்மை பணி மேற்பார்வையாளர் மணிகண்டன் மற்றும் தூய்மை பணியாளர் ராணி, சத்யா, சாவித்ரி ஆகியோரை தங்களது நிறுவனத்திற்கு வரவைத்து பாராட்டினர். தொடர்ந்து அவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்த நிறுவனத்தின் மேலாளர் பால்ராஜ், இதுபோன்ற நேர்மையான பணியாளர்களின் செயல்களை ஊக்குவிக்க இந்த பரிசுகளை வழங்கியதாக தெரிவித்தார். குப்பையில் இருந்த நகையை மீட்டு கொடுத்த தூய்மை பணியாளர்கள் இதுகுறித்து கூறுகையில், மக்கும் குப்பை, மக்காத குப்பை என பொதுமக்கள் பிரித்து கொடுத்தால் பொதுமக்கள் தவறுதலாக இழந்த பொருட்களை எளிதாக மீட்க முடியும் என தெரிவித்தனர். மக்கும் குப்பை, மக்காத குப்பைகளை பிரித்து கொடுக்க மாநகராட்சி நிர்வாகம் தொடர்ந்து அறிவுறுத்தி வரும் நிலையில் கோவை வாழ் மக்களிடையே குப்பையிலிருந்து தங்க நகை மீட்கப்பட்ட சம்பவம் கவனத்தை ஈர்த்து வருகிறது. ஒரு டிபி ரோட்டில் இருக்கிற ஆர்எஸ்புரத்தில் இப்போ ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் பார்த்தோம். நம்ம குனிமுத்தூர் ஏரியாவில் வந்துட்டு ஒரு 6 பவுன் செயின் அவங்க ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்க ரொம்ப ஒரு கவலையோடு வந்து நம்ம கார்ப்பரேஷன் ஸ்டாஃபுக்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுறப்போ அவங்க சாப்பிட கூட இல்லாமல் ஒரு சாயங்காலம் வரைக்கும் ஈவினிங் நைட்டு வரைக்குமே வந்து அவங்க கிட்டத்தட்ட 1 டன் குப்பையில் 6 பேர் சேர்ந்து வந்து அவங்க தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறாங்க. உண்மையுமே இது வந்துட்டு யாருக்கு வந்துட்டு நல்லா இருக்குமோ இல்லையோ, பட் அந்த நகையை தொலைச்சவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருந்திருக்கும். அதை விட என்னென்னா, அந்த நேரத்தில் வந்து அவங்க சாப்பிட கூட இல்லாமல் அவங்க சுயநலத்தை கூட பார்க்காம அதை வந்து அவங்க கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ப்ளூ ஸ்டோன் சார்பாக எங்கள் டீமோடைய சார்பாக அவங்களை இன்றைக்கி கூப்பிட்டு எங்கள் ஸ்டோரில் வச்சு கௌரவிச்சதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வந்துக்கிட்ட அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. நான் வார்டு 93 தெற்கு மண்டலத்துக்கு உட்பட்டதில் நிரந்தர சூப்பர்வைசராக இங்கே வந்து பணியாற்றிட்டு இருக்கிறேங்க. நம்ம கீழே ஒர்க் பண்ணுறவங்க வந்து தூய்மை பணியாளர்கள் வந்துட்டு இந்த மாதிரி டோர் டு டோர் வந்து செக்ரிகேஷன் பண்ண அந்த மக்கும் குப்பை, மக்காத குப்பை வீடு வீடாக பிரித்து வாங்கிட்டு அந்த பணியில் ஈடுபட்டு இருப்பாங்க. அப்போது இந்த அம்மா என்ன பண்ணியிருக்குங்க, அந்த நகையை தொலைச்சவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, காலையில் இவங்க 7 மணிக்கு போய் குப்பை வாங்கிட்டு வெளியே வந்துடுவாங்க. குப்பை வாங்கிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த அம்மா ஒரு 8:30 9 மணிக்கு எந்திரிச்சு பார்க்கும்போது நகை காணோம். எப்படி நகை மிஸ் ஆச்சுன்னா, அந்த அம்மா மாத்திரை சீட்டில் போட்டுட்டு ப்ரெஷர் இருக்குங்களாம், அந்த அம்மாவுக்கு மாத்திரை சீட்டில் போட்டு பெட்டில் படுத்திருக்கும்போது பெட்டுக்கு கீழே விழுந்துருச்சு. மருமக வீடு பூரா ஒட்டையை அடித்து போட்டு என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதை குப்பையில் எடுத்து மருமக குப்பை பாக்ஸில் போட்டுச்சு. இவங்களுக்கும் தெரியாமல் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆர்கானிக் இல்லை இந்த மொத்த குப்பையில் வந்திருக்குன்னு சொல்லி எம்ஆர்எஃப்பில் கட்டி கொண்டு போய் போட்டாங்க. போட்டோன்னே அந்த அம்மா ஒரு 9:30 10 மணிக்கு எழுந்திரிச்சு நகை காணன்னு கத்திச்சு, சத்தம் போட்டிருக்கு. இவங்க அந்த ஏரியா விட்டு வேறு ஏரியாவுக்கு போயிட்டாங்க. போன பிற்பாடு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, சரி குப்பையில் தானே போட்டிருக்கோம், குப்பை வண்டிக்காரங்க இருக்கேன்னா இவங்க ஓம் சக்தி நகர் விசாலா ஸ்ட்ரீட்டுங்கிற ஏரியாவுக்குள்ளதே இவங்க இருக்கிறாங்க. அப்போ உடனே இவங்க என்ன பண்ணிக்க, சம்மந்தப்பட்ட 98வது வார்டு உதயகுமார் சார் மாமன்ற உறுப்பினருக்கு வந்து தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ரிலேட்டிவ் ஒரு சொந்தக்காரங்க மூலிமா சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, உடனே சம்மந்தப்பட்ட வேற ஒரு சூப்பர்வைசர் ஜெய்சீலன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் மூலிமா என்னை தொடர்பு கொண்டு, சார் இந்த மாதிரி வந்துட்டு 93 நீங்கள் தான் நாங்கள் சூப்பர்வைசரு, இந்த மாதிரி ஒரு தகவல் ஒன்று நடந்திருக்கு, ஒரு சம்பவம் நடந்திருக்கு, செயின் ஒன்று காணாமல் போயிடுச்சு, கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், சரிங்க உடனே ஸ்பாட்டுக்கு போகிறேன்னு சொல்லி நான் வேறு பக்கம் இருந்து உடனே சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நகை காணுங்க அப்படின்னா, வண்டி எங்கே வாங்க, வண்டி இந்த ஏரியாவில் இருக்குங்க, வண்டி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் எம்ஆர்எஃப் எங்கே வச்சுருக்கீங்க, எங்கே வச்சுருக்கீங்கண்ணா, அது எனக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து பிரித்து கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லிங்க. 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணதுங்க, சாயந்தரம் 4:30 ஒரு 5 மணியெல்லாம் ஆயிடுச்சுங்க. அவங்க சாப்பிட கூட இல்லைங்க. நான் பக்கத்தடியே இருந்தேன், சம்மந்தப்பட்டவங்க கூடவே இருந்தாங்க. நாங்கள் பிரிக்கிற வரைக்கும் இன்ச்சு பை இன்ச்சாக ஒரு பட்டன் விடாமல் ஒரு புன்னிசு விடாமல் அந்த 1 டன் குப்பையில் வந்து நாங்கள் கலைக்கிறோம். அவங்க எங்கள் கூடவே இருந்து பார்த்துட்டு அந்த நகையை எடுத்து கொடுத்தோன்னா அவங்க பட்ட சந்தோஷம் பயங்கரமாக இருந்தது. அது சொன்னாங்க, இது எல்லாமே எங்கள் ஆணையாளருக்கு தான். ஏன்னா அவர் கொடுக்குற மெசேஜ் மக்கும் குப்பை, மக்காத குப்பை வந்து நீங்கள் பிரித்து கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும்போது எடுத்து கொடுக்குறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பொதுமக்கள் கூட நம்ம சொல்லக்கூடிய என்ன கேட்டிங்கன்னா, மக்கும் குப்பை, மக்காத குப்பை தயவு செய்து பிரித்து கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது எடுத்து கொடுக்குறதுக்கு எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்.
இப்போ எங்களை பாராட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறையா நிறுவனத்துக்காரங்க வந்து பாராட்டுறாங்க. முக்கியமாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஸ்டோன் ஆர்எஸ்புரத்தில் இந்த ஆர்எஸ்புரத்தில் ப்ளூ ஸ்டோனுங்கிற கம்பெனிக்காரங்க வந்து இன்றைக்கி பாராட்டி எங்களுக்கெல்லாம் கௌரவப்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கு அந்த நிறுவனத்துக்கு எங்களை மனமார்ந்த நன்றி. எங்கள் ஆணையாளர் மூலிமா எங்களுக்கு வந்து இந்த நிறுவனத்துக்கு வந்து மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. 21வது வார்டில் டெங்கு பணியாளராக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறேங்க. 3 மாதமாக செக்ரிகேஷன் சூப்பர்வைசர் டியூட்டி தான் பார்த்துட்ருக்குறேன். எப்பவுமே டோர் டு டோர் நாங்கள் குப்பை எடுக்க அந்த ஏரியாவுக்கு போவோம், ஆளுகளை கூப்பிட்டு போவோம். 7 மணிக்கு அங்கே வெளியே கொண்டு வந்து குப்பையை வெளியே வச்சுட்டாங்க. அப்புறம் நாங்கள் அந்த ஏரியாலாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது மணி 10 மணி இருக்கும். ஆனால் நான் அதுக்குள்ளே நகை இருந்தது வந்து எங்களுக்கு தெரியாது. அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி மாத்திரை போட்டு நாங்கள் சைனை கழட்டி மாத்திரை கவரில் போட்டு வச்சிட்டோம், மருமக எடுத்து வெளியே போட்டா, குப்பை டப்பாவில் போட்டா, எங்களுக்கு தெரியல, குப்பைக்குள்ளே தான் போட்டேன்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் அது 6 பவுன் நகை இருக்கும், எங்களுக்கு தேடி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது சாயங்காலம் வரைக்கும் நாங்கள் தேடி கொடுத்து, சாப்பிடாம தேடி கொடுத்து, நகை ஒரு 5 மணிக்கு தான் கிடச்சதுங்க. அவங்க கையில் கொடுத்தோம்.